ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஃபுல்லாக நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்றது என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கி. இன்றைய நாள் நான் என்னென்ன பண்ணேன், அது எதுக்காக பண்ணேன் அப்படின்றத கண்டிப்பாக வீடியோவில் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலில் ரோஸ் மில்க் தான் பண்ண போகிறேன். இவ்வளோ பாலில் நான் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதையுமே கடைசியாக நீங்கள் வீடியோவோட எண்டில் பார்ப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நான் ரோஸ் மில்க் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா இன்றைக்கி பண்ணலை, நேற்று தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். ஏன்னா நேற்று இது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணணும். எடுத்த உடனே இவ்வளோ தரத்தில் பண்ணோன்னா அது வேஸ்ட் ஆகிட போகுது அப்படின்றதுக்காக நான் இதுக்கு முன்னாடியே நேற்றே இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். அது நல்லா வந்துச்சு அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இதில் இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணது. 2 பிராண்டில் நான் வந்து இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வாங்கினேன். அங்கே கடையில் கேட்டப்போ இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் ஒருத்தவங்க ஒரு விதமான விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு எதுக்கு ரிஸ்க்கு, 2த்துலேயுமே ஒன்று வாங்கிட்டு போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன். ரேட்டும் ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. 50 ரூபாய்க்குள்ளே தான் ஒரு பாட்டிலும். சரி ஓகே, 2த்துலேயுமே ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நேற்று நைட்டே வந்துட்டு 2 பால் பாக்கெட்டில் 2த்தையுமே தனித்தனியாக சேம் குவான்டிட்டி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நிஜமாலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் எது பெஸ்ட்டாக இருந்துச்சோ அதில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எனக்கு இருந்த ஒரே ஒரு பயம் என்னென்னா, பால் எதுவுமே திரிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா நான் நிறைய டைம் நான் நோட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியில் பண்ணும் போதோ இல்லாட்டினா ஏதாவது அவசரத்தில் பண்ணும் போதோ அந்த ஒரு தப்பு நடக்கும். இந்த மாதிரி பால் திரிஞ்சு போகிறதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய மைண்ட் செட்டில் இருந்துச்சு. எடுத்த உடனே இப்படி திரிஞ்சிரும் அப்படின்னு அபசகனமாக பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ஃபேக்ட் நடந்திருக்கு. அதனால தான் 2 பாத்திரத்துலையுமே ஈக்குவலாக பாலை ஊற்றிட்டு அதை அப்படியே ஸ்லோவாக அப்படியே அது ரெடி ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து இந்தியன் அப்படின்றத தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா இல்லையா. ஸோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதில் மெயினான விஷயம் இந்த பால் எண்ணெய். அதுதான் இந்த பேக்கெட்டில் இருக்கிற இந்த கடைசி சொட்டு வரைக்கும் அதில் ஊற்றினா தான் நமக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும். அப்பா எதையுமே வேஸ்ட் பண்ணலை அப்படின்ட்டு. நீங்கள் இந்த பேக்கெட்லாம் ஓப்பன் பண்ணி ஊற்றும் போது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நிறையவே கீழே சிந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது இந்த பேக்கெட்டில் கொஞ்சோண்டு இருந்து கீழே போகிறேன் பாருங்க, அதுதான் எனக்கு அப்படியே மனசே வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக என்னுடைய பிளான் படி 2த்தையுமே அப்படியே எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக ஊற்றி எடுத்துட்டேன். பால் பொங்குற வரைக்கும் அப்படியே விட்டோன்னா கண்டிப்பாக அது அடியில் வந்து பிடிச்சிரும். அப்புறம் கண்டிப்பாக கரிஞ்ச ஸ்மெல் வரும். அதுவும் இல்லாமல் ஏடு தங்கக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்பவே கரெக்டாக இருந்தேன். ஏன்னா அந்த ஏடு வந்து தங்குச்சுன்னா அதை தனியாக நம்ம வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா தான் அந்த ஒரு க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அந்த மாதிரி அப்படியே பொறுமையாக நின்று அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். பால் பொங்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா சரி இதுலேயே சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அப்போ தான் வந்துச்சு. சரின்னு எடுத்துகிட்டு வந்துட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு அது சுண்டி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுவுமே மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. சரி பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தான். இந்த மாதிரியான தைரியம்லாம் எல்லா விஷயத்துலையும் வராது, ஏதோ ஒரு சில விஷயங்கள். ஏன்னா அதை கண்டிப்பாக நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படி இருந்தால் தான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். ரோஸ் மில்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த கலர் அப்படியே அந்த ஒரு பிங்க் கலர் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றத தாண்டி அந்த வாசனை இருக்குது பாருங்கள், அது ரொம்பவே அப்படியே நம்மளை அப்படியே இங்கே ரோஸ் மில்க் இருக்குது அப்படின்னு நம்மளை அப்படி டெம்ப் பண்ணும். அந்தளவுக்கு இருக்கும் அதோடைய வாசனை. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாதாம் பால் விட எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும். இதுக்கு சின்ன வயசில் நிறையவே ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்குது, எந்த அளவுக்குலாம் ஒரு முட்டாள்தனமாக இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு. ஏன்னா சின்ன வயசில் இந்த ரஸ்னா பாக்கெட்டு அப்புறம் இந்த ரோஸ் மில்க் பாதாம்லாம் வந்து பேக்கெட்டில் வரும். அந்த பேக்கெட் எந்த அளவுக்கு வாங்கி குடிக்கணுன்ற ஆர்வம் இருக்கோ அதை விட அதுக்கு அந்த பேக்கெட்டை வாங்கினா தான் ஸ்ட்ரா தருவாங்க. அதுவே வந்து டப்பாலையுமே வரும். அதை வாங்கினோன்னா ஸ்ட்ரா தரமாட்டாங்க. அந்த பேக்கெட்டில் இருக்கிறத வாங்கினா தான் தருவாங்க. அதை அதில் போட்டு அப்படியே ஒரு சிப்பாக அப்படியே குடிச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிற அந்த ஒரு ஜாலி இருக்குது பாருங்கள். அது கண்டிப்பாக நம்ம ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வாங்கி குடித்தா கூடமே அந்த ஒரு ஃபீல் வராது. நமக்குன்னு பண்ணும்போது ஒரு அக்கறை இருக்கிறத தாண்டி நம்ம அடுத்தவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ரொம்ப பார்த்து ரொம்ப அக்கறையாக பொறுமையாக பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பால் ஆறணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆற வைக்கும் போதே கண்டிப்பாக ஏடு தங்கிடக்கூடாதுன்றதுக்காக கிண்டிக்கிட்டே இருந்தேன். மேலேயும் ஃபேனை போட்டு டேபிள் ஃபேனையும் போட்டு ரொம்ப நேரமாக உட்காந்து அப்படியே அது சூடு ஆறட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். நல்லா சூடு ஆறிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் ரொம்பவே கம்மி. இப்பயே மணி பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆகிப்போச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கா வெயிட் பண்ணோன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. அது கீழே ஃப்ரீசரில் வைக்கிறத விட கீழே வச்சோன்னா ரொம்பவே கூலிங் கம்மி இருக்கும் இல்லையா. ஃப்ரீசரில் வச்சோன்னா நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் வச்சேன்.
பரவாயில்ல, 2 பாத்திரமும் கரெக்டாக அதில் அப்படியே உட்காந்துருச்சு. ஈவினிங் போல் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பாலை எடுத்து அதை வந்து வடிகட்டி அதுக்கப்புறமேட்டுக்கா எடுத்துக்கிட்டேன். நான் எப்படி ஏடு தங்கக்கூடாதுன்ட்டு ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியுமே அது ஃப்ரீசரில் வச்ச உடனே ஏடு தங்கிடுச்சு. எல்லாருக்குமே ஏடோட குடிக்க பிடிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு தெரியல. குறிப்பாக என்னுடைய அக்காவுக்கு பிடிக்காது. அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எடுத்துட்டேன். ரொம்ப தேடி தேடி பார்த்து வாங்கின எசன்ஸ் இது தான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சர்க்கரை கொஞ்சம் கம்மி இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையும் பார்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ரெடி பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளாலேயே இந்த மாதிரி பெஸ்ட்டாக பண்ண முடியுதில்லை அப்படின்ட்டு. ஏன்னா இது இவ்வளோ சந்தோஷமாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ரீசன் இருக்குது. அது வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன். கண்டிப்பாக பாதி வீடியோ பார்த்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. லாஸ்ட்டில் கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதையும் ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா பசங்களை கூப்பிட போகும்போதே நிறைய வேலைகள் இருக்குது, அதையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. முன்னாடி நாளே வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம், நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி 4 மணிக்கு தானே சொல்லியிருந்தாங்க, நம்ம 4 மணிக்காகவே ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். அப்போ தான் அதை அவங்க ரெடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாங்க. கேட்டால் பூ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற கேப்பில் அவர் கடகடன்னு பண்ணிட்டாரு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு சின்ன பிளான், சரி சின்ன மாலையும் ஒன்று சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ஆர்டர் கொடுத்தது என்னமோ இந்த பெரிய மாலைக்கு தான். உண்மையாலுமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் அவர்கிட்ட எத்தனை வாட்டி தேங்க்யூ சொன்னேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா எனக்கு இந்த மாலையை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இன்னைக்கு எல்லாமே இவ்வளோ பர்ஃபெக்டாக அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பினஸோட நம்ம எங்கே வரணும்னு இதெல்லாம் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்தோனியார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்த உடனே எனக்கு இந்த வீடியோ எடுக்கணும் அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக வந்தோமோ அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 100 பன்னு ஆர்டர் கொடுத்துருந்தோம், அந்த பன்னையும் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பசங்களும் நானும் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். பின்னாடி தான் என் தங்கச்சியும் அக்காவும் வந்து ரோஸ் மில்க் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி பன்னு வரவங்களை கண்டிப்பாக கொடுத்துடலாம், முன்னாடியே வெயிட் பண்ண வைக்க வேணான்னு பன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தான் கடைசியாக வந்தார் விநாயகன்ற மாதிரி இந்த ரோஸ் மில்க் வந்துச்சு. வந்த உடனே பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. அந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷத்தோடு நம்மளை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கான ஃபுல் க்ரெடிட்ஸ் பார்த்தா கண்டிப்பாக என் தங்கச்சிக்கு தான் சொல்லணும். ஏன்னா அதை எந்த அளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணலாம் அப்படின்றத அவள் தான் கரெக்டாக பண்ணி கொடுத்தாலே. அவள் சொன்ன பிளானில் தான் நான் பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஸோ எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாலை வாங்கி போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வேண்டியிருந்தேன். ஆனால் அது அந்த சந்தோஷத்தை வந்து அந்த ஒரு மாலையோடு நிறுத்திடக்கூடாது அப்படின்றதுனால தான் சரி நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்ட்டு எத்தனை டைம் நம்ம இந்த அந்தோனியார் கோயில் போகும்போது நம்ம பன்னு வாங்கி சாப்பிட்ருப்போம். சரி நம்மளும் ஒரு டைம் கொடுக்கலான்ட்டு 100 பன்னு வாங்கியிருந்தேன். ப்ளஸ் இந்த ரோஸ் மில்க்கும் சேர்த்து மீந்துருமோன்னு நினச்சேன். ஆனால் ரோஸ் மில்க் உடனே காலி ஆகிடுச்சு. பாதி பேருக்கு கொடுக்கறதுக்கு பத்தலை. அப்போ தான் நினச்சேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு. உண்மையை சொல்லணும்னா கடவுள் நமக்காக ஒரு விஷயங்கள் பண்ணி அதுக்காக நம்ம இதை நன்றி கடன் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி இன்னைய நாள் இருந்த ஹாப்பினஸ் நம்மளோட நிறுத்திக்க கூடாது, அதை கண்டிப்பாக எல்லாரும் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். இது எனக்கு மட்டும் ஹாப்பி கிடையாது, என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. நம்ம முழு மனசாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என் லைஃப்ல இன்னைக்கு நடந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்த உடனே இதை தான் பண்ணியிருக்கணும். சாமிக்கு மாலை போட்டுட்டு அப்புறம் தான் அதெல்லாம் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் நம்ம சாமிக்காக அடுத்தவங்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கண்ணுக்கு தெரிகிற சாமின்னு பார்த்தா நம்ம மனுஷ உருவத்தில் இருக்கிறவங்க தான் இல்லையா? ஸோ அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கா தான் வந்து பொறுமையாக சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கா நின்று ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுக்கலான்னு பார்த்தா தாரா பண்ணுற ஒரு சேட்டையை நீங்களே பாருங்களேன். ஃபோட்டோன்னு சொன்ன உடனே வந்து அவங்க வந்து அந்த ஃப்ரேமில் தெரியணுன்றதுக்காக ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அதை பார்த்து. உண்மையாலுமே நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஹாப்பியான மூமெண்ட் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இல்லை விஷஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.